வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல். மோர் மற்றும் இளநீரில் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன என்பதால் இதன் பலன்களும் மாறுபடும். இந்த இரண்டில் கோடை காலத்திற்கு மிக சிறந்தது எது என்று தெரிந்து கொண்டு அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடை காலம் வந்ததும் இளநீர், நீர்மோர், ஜூஸ் வகைகள், சர்பத், ரோஸ் மில்க் என உடல் சூட்டை தணிக்கும் பலவிதமான பானங்கள் விற்பனைக்கு வந்துவிடுகிறது. இந்த சீசனில் நாம் ஏசியில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வெயிலில் வேலை பார்த்தாலும் சரி, நமக்கு நீரிழப்பு ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த பானங்களை நாம் எடுத்து வருகிறோம். ஆனாலும் சர்க்கரை அதிகம் சேர்க்காத பானங்களை தேர்ந்தெடுத்து குடிப்பது அவசியம். அந்த வகையில் இளநீரும் நீர்மோரும் சிறந்த தேர்வாக இருக்கும். தேங்காய் மற்றும் பால் மூலம் கிடைக்கும் இந்த இரு பானங்களும் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டன என்பதால் இதன் பலன்களும் மாறுபடும். இளநீர் கலோரி குறைவானது, எலக்ட்ரோலைட்ஸ் நிறைந்தது. குறிப்பாக இதில் பொட்டாசியம் அதிகம். இதனால் நீர்ச்சத்தை உடலுக்கு கொடுக்கிறது. வெறும் வயிற்றில் இதை உட்கொள்ளும் போது பலன்கள் இன்னும் அதிகரிக்கும். நீர்மோரானது புரோபயாட்டிக் தன்மைகளை கொண்டது. இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதில் உள்ள லாக்டிக் அமிலம் செரிமானத்தை எளிதாக்கும். இது குறைவான கலோரி கொண்டது. சர்க்கரை சேர்க்காமலும் இதை அப்படியே குடித்து வரலாம். சுவையும் சிறப்பாக இருக்கும் என்பதால் இனிப்பு சேர்க்காமலே குடிக்கலாம். 100 மில்லி இளநீரில் 250 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளதால் கோடையில் நீரிழப்பு தடுக்கப்படும். 105 மில்லிகிராம் சோடியம் இருப்பதால் உடலுக்கு நீர்ச்சத்து கிடைக்கும். இதில் கலோரி அளவு மிக குறைவு. 4.5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ், பிரக்டோஸ் இருப்பதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும். 100 மில்லிகிராம் நீர்மோரில் 150 மில்லிகிராம் பொட்டாசியம், 3 கிராம் புரதம், 40 கிலோ கலோரி ஆற்றல், 120 மில்லிகிராம் கால்சியம், 4.8 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், 1.5 கிராம் கொழுப்பு, 50 முதல் 60 மில்லிகிராம் சோடியம் உள்ளது. மோருடன் நாம் சேர்க்கும் நீர் மற்றும் உப்பின் அளவை பொறுத்து பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவுகள் மாறுபடலாம். இளநீர் மற்றும் மோர் இரண்டுமே சிறந்த நீரேற்று பண்புகளை கொண்டிருப்பதால் ஒரு நாளில் இரண்டையுமே குடிப்பது மிகச்சிறந்தது. இரண்டுமே குடலால் நன்கு உட்கிரகிக்கப்படுவதால் உடல் செயல்பாட்டை சிறப்பாக ஊக்குவிக்கும். மோரை மதிய உணவுக்கு பிறகு உட்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இளநீரை உடற்பயிற்சி செய்த பின்னர் உட்கொள்வது பலன்களை கொடுக்கும். இரு பானங்களுமே இயற்கையிலிருந்து நமக்கு கிடைப்பவை என்பதால் உடல் நலத்திற்கு ஏற்றதாக இருக்கும். மோரின் பண்புகளை மேம்படுத்த அதில் ஜீரகம், புதினா சேர்த்து குடித்து வரலாம். இதன் மூலம் அதன் குளிர்ச்சி தன்மை அதிகரிக்கும். செரிமானமும் மேம்படும். இளநீரில் லேசாக எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். இது அதன் வைட்டமின் சியை அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த கோடையில் நமது உடல் நலனுக்கேற்ப இரு பானங்களையும் குடித்து வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். இளநீரில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் நாம் மருத்துவரின் ஆலோசனையின்றி இதனை அதிகம் உட்கொள்ளக்கூடாது. அதே போலவே தொண்டைவலி இருப்பது போன்ற நேரங்களில் நீர்மோரை தவிர்த்து விடலாம். எனவே நமது உடல் நலனில் கவனம் செலுத்தி எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள வேண்டும். மோரில் இயற்கை சர்க்கரை மிக குறைவு என்பதாலும் இதில் கூடுதல் இனிப்பு சேர்க்க தேவையில்லை என்பதாலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மோரே சிறந்தது. அது மட்டுமின்றி மோரில் உள்ள புரதம் வயிற்றை நிறைவாக உணரச் செய்யும். இது தேவையற்ற பசியை குறைத்து எடை இழப்பிற்கும் உதவும். எனவே நீரிழிவு நோயாளிகள் மோர் குடிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம். இளநீரை மருத்துவர் அறிவுரையோடு உட்கொள்ள வேண்டும்.